யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் எல்லாம் இறைவன் விரும்புகின்ற அடையாளங்களா? அந்த அடையாளங்களை குறித்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதா? அந்த அடையாளங்களை எல்லாம் நம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைய முதல் வாசகம் வித்தியாசமான அடையாளங்களை குறித்து காட்டி ஆண்டவர் ஒரு வழக்கை தொடுக்கிறார். யார் மேல வழக்கு தொடுக்கிறார்? இஸ்ராயல் மக்கள் மீது வழக்கை தொடுக்கிறார். மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல், குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம் மக்களோடு ஒரு வழக்கு உண்டு என்பதை எடுத்து சொல்லி அந்த வழக்கை விவரிக்கின்றார். இஸ்ரேலோரோடு அவர் வாதாட போகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். என் மக்களே, அந்த வாதம் இப்படிதான் தொடங்குதுங்க. எப்படி தொடங்குது பாருங்க, எப்படி வாதாட தொடங்குறார் பாருங்க. என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன்? எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். அடிமைத்தள வீட்டிலிருந்து உங்களை மீட்டு வந்தேன். உங்களுக்கு பக்கபலமாக துணையாக வழிகாட்டுவதற்காக மோசே, ஆரோன், மிரியாமை அனுப்பி வைத்தேன். ஆனால் நீங்கள் என் பார்வையிலிருந்து விலகி போய்விட்டீர்களே. என் அடையாளத்தை மறந்துவிட்டு உங்களுக்கான வேறொரு அடையாளத்தை தேடிக்கொண்டீர்களே. ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுவதையா நான் விரும்புகிறேன்? ஆறுகள் போல பெருக்கெடுத்து ஓடுகின்ற எண்ணெய் வளத்தையா நான் விரும்புகின்றேன்? பாவங்களை போக்குவதற்காக உங்கள் பிள்ளைகளையே பலி கொடுப்பதையா நான் விரும்புகிறேன்? இல்லை, ஒருபோதும் நான் அதை விரும்பவில்லை. நான் கேட்பது என்ன? நேர்மையை கடைபிடியுங்கள், இரக்கத்தோடு வாழுங்கள், தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம் அடையாளம் எது என்பதை அழகாக ஆண்டவர் குறித்து காட்டுகிறார். உன் அடையாளம் என்பது உன் பதவி அல்ல, உன் பெயர் அல்ல, உன் பட்டம் அல்ல, உன் மொழி அல்ல, உன் இனம் அல்ல, உன் சாதி அல்ல. மாறாக உன் இரக்கமும் நேர்மையும் தாழ்ச்சியும் அடையாளமாக இருக்கட்டும். எங்கு இரக்கமும் தாழ்ச்சியும் நேர்மையும் இருக்கிறதோ அந்த இடத்தில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதில் ஐயமில்லை. அந்த அடையாளத்தை தாங்கி வாழ்கிறவர் தான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். வெறும் சிலுவையை வைத்துக் கொண்டிருப்பவரோ அல்லது ஜபமாலையை கையில் வைத்துக் கொண்டிருப்பதோ மட்டுமே அடையாளமாக இருந்துவிட முடியாது. பைபிள் எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளம் வெளி உலகத்திற்கு தெரியும். சிலுவையை அணிந்திருந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் என்பது வெளி உலகத்திற்கு தெரியும். ஜபமாலையை வைத்துக் கொண்டிருந்தால் நாம் கத்தோலிக்கர்கள் என்பது வெளி உலகத்திற்கு தெரியும். இது வெறும் அடையாளங்கள். அதுக்காக இதெல்லாம் வேண்டாமா? இல்லை, இது வெளி அடையாளங்கள், தேவைதான். ஆனால் இதைவிட ஆண்டவர் விரும்புகின்ற அடையாளம் எது? உன் இரக்கம், உன் மன்னிப்பு, உன் அன்பு, உன் நேர்மை, உன் தாழ்ச்சி. அது உங்ககிட்ட இருந்தா அந்த இடத்தில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதில் ஐயமில்லை. போதகரே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று சொல்லி பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார்,
யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. யோனா மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தது போல மானிட மகனும் 3 இரவும் 3 பகலும் இந்த நிலத்தின் உள்ளே இருப்பார். இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்ப இந்த அடையாளம் எது? உயிர்ப்பு தான் அந்த அடையாளம். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பே நம் ஒவ்வொருவருடைய அடையாளமாயிருக்கும். கிறிஸ்தவனுடைய அடையாளம் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, கிறிஸ்து நமக்கு தருகிற மீட்பு. இதுதான் நம்முடைய அடையாளம். அதற்காகத்தான் அவர் பாடுகளை பட்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை தழுவினார், இரத்தம் சிந்தி கல்வாரியில் உயிரை கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பு மீட்பு என்கிற அடையாளத்தை தாங்கி வாழ்வதற்காக. இதை இன்னும் ஆழப்படுத்திய ஆண்டவர், எவரிடத்தில் மனமாற்றம் ஏற்படுகிறதோ அவர் எல்லோருமே இந்த மீட்பினை தாங்கி வாழ்கிற உயிர்ப்பின் மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி, நினிவே மக்கள் மனமாற்றத்தின் அடையாளமாக இருந்தார்கள். தென்னாட்டு அரசி சாலமோனினுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதெல்லாமே ஒரு அடையாளங்கள் தான். நினிவே மக்களினுடைய மனமாற்றமும் சாலமோனினுடைய ஞானமும் அடையாளம். எதற்கு? ஆண்டவருடைய வல்லமைக்கான ஒரு அடையாளம், ஆண்டவர் ஆற்றலுடன் செயல்படுவதற்கான ஒரு அடையாளம், ஆண்டவரே ஞானத்தின் ஊற்று என்பதனுடைய அடையாளம். ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு வாழ்கிறவர்கள் இந்த அடையாளங்களை தங்களுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் தாங்கி வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அந்தோணி என்கிற கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார். திருவிழாவின் போது பங்கு தந்தை இடத்துல போய் கேட்கிறாரு, ஃபாதர் நான் என்ன செய்யட்டும் ஃபாதர்? சிக்கன் வாங்கி கொடுக்கட்டுமா? எல்லாருக்கும் பிரியாணி போட்டுடலாம், அல்லது பட்டாசுகள் வாங்கி கொடுக்கட்டுமா? திருவிழாவில் நல்லா வெடிக்கலாம், பேனர்களை இங்கு அங்குமாக வைக்கட்டுமா? சொல்லுங்க ஃபாதர், என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன். பங்குசாமியார் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். திடீரென்று அந்த ஊரில் கடுமையான மழை பெய்து வெள்ளம் புரண்டோடியது. அந்தோணி அந்த இடத்திலிருந்து பார்க்கிறார். அந்த பங்கு தந்தை செய்கிற பணிகளை கூர்ந்து உற்று நோக்குகிறார். ஒரு குடும்பம் அந்த தண்ணீரிலே தத்தளிக்கிறது. அந்தோணி ஓடோடி வந்து பங்கு தந்தையோடு இணைந்து அந்த தண்ணீரின் ஆபத்திலிருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார். இன்னொரு பக்கம் பிள்ளைகள் பசியால் வாடுவதை பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்று பங்கு தந்தை நினைத்த போது அந்தோணி பங்கு தந்தையோடு இணைந்து கொண்டு அவருக்கு ஓடிப்போய் உதவி செய்கின்றார். ஊரில் ஒரே சண்டை பிரச்சனை வருது, அரசியல்வாதியை குறித்த சண்டை சச்சரவுகள் வருகிறது. அந்த இடத்தில் பங்கு தந்தையோடு இணைந்து போய் அமைதியை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது சொன்னாராம், அந்தோணி நீ பட்டாசு வாங்கி கொடுத்திருந்தால், சிக்கன் வாங்கி கொடுத்திருந்தால், பேனர்களை வைத்திருந்தால் நிச்சயமாக உன் பெயரும் உன் புகழும் உன் பதவியும் பட்டமும் உன் பணமும் அதிகாரம் செலுத்தி இருக்கும், உன் பெயர் வந்திருக்கும். ஆனால் நீ செய்திருக்கிற இந்த செயல் உன் நேர்மையை, உன் இரக்கத்தை, உன் தாட்சியை காட்டுகிறது. இதுதான் நீ கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளத்தை தாங்கி வாழும்போது ஆண்டவருக்கு பிரியமானவனாய் நீ இருக்கிறாய் என்று சொல்லி அந்தோணிக்கான உண்மையான அடையாளத்தை காண்பித்தாராம் அந்த பங்கு தந்தை. சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுவதனுடைய அடையாளமாய் நேர்மையை கடைபிடிப்போம், இரக்கத்தோடு வாழ்வோம், தாட்சியாக நடந்து கொள்வோம். இறைவன் நம்முடன் பிரசன்னமாவதை அன்றாட வாழ்வில் உணர்ந்து கொள்ளலாம். ஆமென்.